ப்ரொஃபஷனல் உள்ள வந்தாங்கனாலே இது ஏன் பண்ணிருக்கோங்கறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. சோ அவங்க வந்து என்கிட்ட क्वेश्चन கேக்குறதுக்கு பதிலா எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்கணும் தான் நாங்க வர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க இறக்கும்போது மேடம் கிட்ட சொன்னது இந்த ஃபர்னிச்சர் இந்த தேக்க வந்து நீங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே. அதாவது மரத்தை வெட்டி பயன்படுத்தணும்ட்டு. ஓகே. அவரோட ஞாபகார்த்தமா அவங்க இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இதை செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இது ட்ரீம் கிச்சன். ஸோ இந்த இடம் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ். அவர் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு எனக்கு அதுதான் வேணும்ட்டு. அப்ப அதோட ரிப்ளிகேஷன் வர வரைக்கும் அவர் எங்களை விடல. பட் ஆனா ஈஸியா கொடுத்துட்டோம். அவுட்புட் வந்துருச்சு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? எங்கள் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்கு? சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு? தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் தான் சார் கேட்டேன். கண்டிப்பா சூப்பரா இருக்கு மேடம். கோதை சிஸ்டர். ஹாய் ஷான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் சார். இதுதான் சார் இந்த மணிராஜ். ஓகே. இந்த பில்டிங் உடைய ஓனர். ஓகே சார், வேற லெவல்ல இருக்கு சார் எலிவேஷனு. கண்டிப்பா இது வந்து லக்ஸுரியானதா இல்ல அஃபோர்டபுளானதா? இன்டீரியர் வந்து அஃபோர்டபுள் தான். மேடம் லக்ஸுரி மேடம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா சூப்பரா பண்ணிருக்காங்க. பட்ஜெட் வைஸ்மே பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரி லக்ஸரி ஹவுஸ் யாரும் பண்ண முடியாது. நாங்க இந்த கொஸ்டினை வந்து லாஸ்டா மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி நாங்க இந்த கொஸ்டினை ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இருந்தாலும் நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்யூ சார். லக்ஸுரி அஃபோர்டபுள்னு தாண்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இது எத்தனை? இது 5 feet. 5 feet. 5 feetமே வந்து சிங்கிள் வுட். இது வந்து டீக் தான் போட்டிருக்கோம். ஓகே. டீக் தான் போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம க்ரூவிங் டீடைல்ஸ் பண்ணிட்டு பாலிஷ் பண்ணிருக்கோம். ஓகே. இது மட்டும் ரொம்ப சிம்பிளான க்ரூவிங் பண்ணிருக்கீங்க. இது சிம்பிள் க்ரூவிங் இல்ல ஷான். இது வந்து இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப எலகண்டா சிம்பிளா கிளாஸா இருக்கணும்னா லைக் பண்றாங்க. யாருமே ரொம்ப க்ரூவிங்கா அந்த மாதிரி போடுறது போது டஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு இஷ்யூவா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே அக்யூமுலேட் ஆகாது. டஸ்ட் எல்லாம் ஈஸி டு கிளீன். பிளஸ் உங்களுக்கு ஒரு கிளாஸ் லுக் கிடைக்கும். இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு வியூ எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஷான். இதுல வந்து நீங்க கேட்ட மாதிரி ஒரு சின்ன க்ரூவிங் டீடைல். ஓகே. ஃப்ரண்ட் டோருக்கு ஆப்போசிட் அப்படியே ஒரு ஃபாயர் பண்ணிருக்கீங்க. இல்ல ஷான், இது வந்து ஒரு சின்ன ஃபாயர், ரொம்ப சின்ன ஃபாயர். இந்த ஃபாயர்ல நம்ம என்ன பண்ண முடியும்ங்கறத தான் நம்ம வந்து பண்ணோம். இங்க வந்து வெளியே எங்கனால ஷூ ரேக் கொடுக்க முடியாது. இங்க ஒரு சின்ன சிட் அவுட் வேணும். பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே பேட்டர்ன் நீங்க போட்டிருக்கீங்க. பட் இங்க ஒரு டிபி பாக்ஸ் இருக்கு. இது டிபி பாக்ஸ் இருக்கு. இந்த டிபி பாக்ஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இது உள்ள இருக்கு. சோ இத நாங்க ஹைட் பண்ணோம். இது ஒரு ஹிடனா வச்சிருக்கோம். ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம இதுக்குள்ளார கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு சீட்டிங் வேணும். மேலேயும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்பதான் உங்களுக்கு இந்த லாங்கா தெரியும். ஈவன் நீங்க மேல பாத்தீங்கன்னா கூட நம்ம ஒரு ஓக் சீலிங் போட்டிருக்கோம். அந்த ஓக் சீலிங்கும் இதே க்ரூவிங் பேட்டர்ன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இது சின்ன அதுதான் சைஸ் மினிமம். சோ அத மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல்லா ஷூ ரேக்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஷூ ரேக்ஸ் தான் இருக்கும். இங்க வந்து நீங்க குஷன் போட்டு உட்காரலாம். இல்லனா நம்ம நார்மலாவும் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகாது. ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பின்னாடி லீனிங்க்கும் நல்லா இருக்கும். ஓகே. பட் இது இவ்ளோ சின்ன இடத்துல இது எப்படி யோசிச்சீங்க? இது வேணும். ஏன்னா நம்மளோட கிளையண்ட் வந்து ரெக்வயர்மெண்ட் சொன்னதே இப்படிதான். எனக்கு ஒரு சின்ன ஃபாயர் வேணும். இந்த இடம் எலகண்டா இருக்கணும். இந்த வீட்ல ஒவ்வொரு விஷயமும் வந்து இவங்க பார்த்து பண்ணதுதான். இங்க பாருங்க ஒரு பெண்டன் லைட்ஸ். இந்த சைடு ஆப்போசிட்லி டிஃபரண்டான ஒரு வால்பேப்பர். டெக்ஸ்சர்ட் வால்பேப்பர். இது வால்பேப்பர். நீங்க அது ஃபீல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். சோ எல்லா இடமுமே உங்களுக்கு வந்து வால்பேப்பர் கேக்குறேன். வால்பேப்பராவது லக்ஸரியா இது அது அஃபோர்டபிள்ல தான் வரும். லக்ஸரி வித் அஃபோர்டபிள். டைல்ஸ் மட்டும் ஏன் இந்த மாதிரியான டைல்ஸ் போட்டிருக்கீங்க? வுடன் கலர் டைல்ஸா இது? இது என்ன பேட்டர்ன்? டைல்ஸ்ங்களா ஷான்? நீங்க சாக்ஸ் கழட்டிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஏன் என்ன இது? பாருங்க ஷான். வுட் அது? ஆமா, வுடன் ஃப்ளோரிங். அப்படிங்களா? ஆமா ஷான். இது வந்து அவங்க NRI கிளைண்ட் சிங்கப்பூர்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு அங்க இருக்கிற ஃபீல் இங்க வேணும்ட்டு ஒரு ஆசை. வுடன் ஃப்ளோரிங் போடணும்ட்டு ஆசை. டோட்டல் பில்டிங் டோட்டலா இந்த பில்டிங் ஃபுல்லாவே வுடன் ஃப்ளோர் தான். ஆமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயின் லிவிங்க்கு வரோம். இந்த மெயின் லிவிங் நீங்க உட்கார்ந்து பார்த்து இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணணும்.
செம வியூ இருக்குல்ல, பக்கா வியூ பக்கா. ஓகே, நீங்க உட்கார்ந்து பார்த்து தான் ஃபீல் பண்ண முடியும் இந்த விஷயத்தை. அப்படிங்கிறது கிடையாது ஷான். இப்போ நீங்க வந்து இந்த ஸ்பேஸ் பாக்குறீங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ரூம். ஓகே, ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ஒரு ரெக்டாங்கிள் ரூம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 sides வால் இருக்கு. அந்த 4 sides வால்ல நாங்க எல்லா வால்ஸும் சிம்பிளா வச்சிட்டோம். லைக் இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு, இது இந்த சைடும் ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்கு. இங்கெல்லாம் நாங்க கிளம்ஸியா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே. அதனால இந்த வால் வந்து நாங்க நல்லா நீட்டா இருக்கட்டும்ங்கிறது ஃபுல் வால் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இந்த ஃபுல் வால்லையுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணப்போ இந்த வுடன் ஃப்ளோருக்கு ஏத்த மாதிரி நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஓகே, பட் இதுவும் லூவர்ஸ் வந்து சேம் அந்த விண்டோ சேம் லூவர்ஸ். இதோட ஹைலைட்டிங்கான கலர்ஸ் தான் நம்ம இங்க இது பண்ணிருக்கோம். சோ இதையும் நீங்க என்னன்னு கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த தடவை கேட்க மாட்டேன், நான் கிரானைட்னு சொல்லுவேன், இல்ல மார்பிள்னு சொல்லுவேன். அப்ப நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. நீங்களே சொல்லுங்க, இது என்ன பண்ணிருக்கீங்க? இது மார்பிள் கிடையாதுங்க ஷான், இது ஒரு அக்ரிலிக் ஷீட் தான். மார்பிள் பேட்டர்ன். நீங்க மார்பிள்ல எந்த அளவுக்கு ஒரு பாலிஷ் பண்ண லுக் உங்களுக்கு கிடைக்குதோ, ஓகே, 70 to 90% இது உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி தரும். ஓகே ஓகே. ஈவன் நீங்க அங்க உட்கார்ந்த போது கூட உங்களுக்கு தெரியும் இதோட ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அந்த லைட் வந்து கிளிட்டர் ஆன மாதிரி தெரியும். ஓகே, அது நான் அந்த லைட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதாவது மார்பிள் இருக்கு, அந்த கிளிட்டரிங் கூட நீங்க அப்படியே எக்ஸைட்டா வந்த மாதிரி இருந்துச்சு. பாலிஷ் எஃபெக்ட் வரும் ஷான். இதுக்காக நம்ம வந்து ஒரு டீடைலிங் கொடுக்குறோம். ஓகே, கலர் சூஸ் பண்றதாகட்டும், பேட்டர்ன் சூஸ் பண்றதாகட்டும், அதெல்லாம் போட்டாதான் இந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். இது வந்து அக்ரிலிக் ஷீட். ஆமா, அதுல கோல்டன்ல நம்ம ஸ்ட்ரிப். இது ஏன் ஸ்ட்ரிப் கொடுத்திருக்கோம்னா, அகைன் இந்த ஏரியா வந்து பெருசு. ஓகே, இது நம்மளுக்கு ஷீட் கிடைக்கிறது ஒரு 8x4 தான். ஓகே, சோ அந்த இடத்துல வந்து ஜாயின்ட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே. சோ அத ஒரு எலகண்டாவோ காட்டணும், ஜாயிண்ட்டையும் நம்ம ஹைலைட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த போர்ஷன் பார்த்துட்டோம். நீங்க மார்பிள் அக்ரிலிக் ஷீட் சொல்லி மார்பிள் டைப் அக்ரிலிக் ஷீட் பிளேல ஒட்டிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே. பட் சேம் இதே இதுல இந்த நாப் எல்லாமே இது நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லா இடத்துலயுமே அந்த நாப்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் வந்து அந்த இதுக்கு எப்படி சூஸ் ஆகுதோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். சரி, இதுல ஏதாவது புதுசா பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்கோம். ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்களேன். சின்ஸ் இது ஒரு அக்ரிலிக் ஷீட்னால நம்ம இந்த ஸ்பேசிங்கும் பாருங்களேன், இந்த டேப்பிங்கும் வந்து உங்களுக்கு அக்ரிலிக் டேப்பிங் தான் கொடுத்துருக்கோம். ஓ, எட்ஜ் பேண்டிங்ல. ஏன்னா இது வந்து 2-in-1 டேப் அக்ரிலிக்ல வரும். சோ அக்ரிலிக் ஷீட் போட்டு இது போடும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, இங்க உங்களுக்கு 2-in-1 இருக்கறனால இது வந்து இவ்ளோ திக்னஸ் இருக்கா லேமினேட் ஷீட்னு கேட்பாங்க. ஓகே. சோ ஆனா ஆக்சுவலி அது கிடையாது. இது வந்து எட்ஜ் பேண்டிங்ல நம்ம கொண்டு வரோம். நீங்க சொல்ற இந்த விஷயம் இன்டீரியர் பண்றவங்களுக்கே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. இது ஒரு சில இது நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி என்ன பண்ணுவீங்க? இதுதான் எங்க வேலையே. என் பொழப்பே இதுதானே. நாங்க இதை தவிர வேற என்ன யோசிக்கிறீங்களா? அண்ட் நீங்க இதெல்லாமே யோசிச்சீங்க. இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் இது ஒரு ஓப்பன் நிஷா இருந்தது. ஓகே, சிவில்லயே ஆல்ரெடி இருந்தது. ஓகே, இந்த ஹோல் இருந்துச்சு. ஆமா, இந்த சீ த்ரூ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு இருந்தது. சோ இந்த இடத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணாம இது லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணனும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த 3 வால்மே நம்ம பிளைனா வச்சிட்டோம். சோ இந்த வால் நம்மளுக்கு வந்து கிராண்டா இருக்கணும். ஃபாயர்ல இருந்து உள்ள என்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிராண்டியர் ஃபீல் கிடைக்கணும். நீங்க கிராண்டியர் தந்துருவீங்க. அதுல வந்து இது மட்டும் அந்த இடத்துக்கு ரெண்டாவது அக்ரிலிக் வைக்கணும். ஏன் அதையும் வந்து நம்ம உடன் பேட்டர்ன்லயே போயிருக்கலாம். உடன் நம்ம கிட்ட நிறைய உடன் இருக்கு. இப்போ ஃப்ளோரிங் உடன், பேக் தீம் உடன், ஹைலைட்டர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த அக்ரிலிக் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஒரு ஹைலைட்டர், இந்த சைடுல ஒரு ஹைலைட்டர், நம்ம ஃபேஷியா ஒரு ஹைலைட்டர். இதுக்கு பேர் ஹைலைட்டர். நம்ம அக்ரிலிக் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் போட முடியாதுல, பலபலன்னு உங்களுக்கு அடிச்சிடும். ஓகே, அப்ப இந்த இடத்தை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இங்கே நான் வுட் கொடுத்திருந்தானா உங்களுக்கு ஆஸ் யூசுவல் ஒரு நிஷ் நீங்க பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த இடம் எலிவேட் பண்ணி காட்டாது. ஓகே, அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி கொடுத்திருக்கீங்க. அதுதான் கிளாஸ். இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே வர்க் பண்ணது. ப்ரீ ப்ராசசிங் வந்து நிறைய நடக்கும். இந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இங்கேயும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ, சீ த்ரூ தான். சீ த்ரூல இந்த இடம் வந்து இது மட்டும் உள்ள ஸ்ட்ரிப் லைட் கொடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் வர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரீ ப்ராசசிங் பண்ணுவோம். ஓகே, முதல்லயே பண்ணுவோம். அப்பதான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இங்க வர எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க்கிங் கேபிள் ஆகட்டும், வைஃபை கனெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உள்ளதா இருக்கும். கன்சோல் ஆயிதா இருக்கும். எதுவுமே வெளிய வராது. ஈவன் அவங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல வேணும்னா கூட இங்க கீழ ஹைட் பண்ற மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, இந்த இடம் அது ரொம்ப முக்கியம் இல்ல. பெரும்பாலும் டிவி இருந்துச்சுன்னா டிவிக்கு பக்கத்துலயே கேபிள் வந்திருக்கும், அது பாக்குறப்ப இருக்கும். பட் இது வந்து உள்ள போயிடும். இது வந்து இங்க பைப் கொடுத்து உள்ள போயிடும் ஷான். அப்படியே நீங்க கீழ வந்தீங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க நீங்க இழுத்துக்கலாம். இங்க இருந்து அந்த பைப் லைனுக்கு போய்க்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹிடனா மாறிடும். ஓகே, சூப்பர்.
ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். நீங்க இப்ப இது வரைக்கும் கேட்டீங்க ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்களான்னு. இந்த சைடு பாருங்க, இது டோட்டலாவே நீங்க அப்படியே ஓவல் ஷேப்புக்கு, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கு. இது வந்து ஷேப்ஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். நான் சொன்ன மாதிரி நம்ம கலர் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த கலருமே பாருங்களேன், அங்க நான் அக்ரிலிக் கொடுத்துருக்கேன், ஆனா இங்க பிளெயின் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, உள்ள வந்து அக்ரிலிக் கொடுத்துட்டோம். ஸோ இது இங்கே வந்து எங்களுக்கு லைட் ப்ரொவிஷன் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணலை. ஓகே, அதனால நாங்கள் லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்கல. ஓகே ஓகே, கொடுத்துருந்தேன்னா இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லாவே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் மினிட் அதை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டோம். ஸோ இங்கே நான் வந்து அந்த அக்ரிலிக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப காடியாக தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, கண்ணை வந்து ரொம்ப காடியாக டோட்டலா இதுவும் அதுவும் அக்ரிலிக் இருக்கிறப்போ அது ஒரு அந்த மூணுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஷான். ஓகே, இப்போ நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா இது பெருசா உங்களுக்கு கண்ணு கடிக்காது. புரியுது. அதுல போற இது வந்து உங்களுக்கு இம்ப்ரெஷன் வந்து இதுல ஈஸியா ஃபார்வர்ட் ஆகாது. ஓகே, இது கொஞ்சம் ஷட்டலா இருக்கும், அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கும். ஈவனா ஒரே மாதிரி அந்த இது பண்ண வேண்டாம். பண்ணா இது ஒரு எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. கோதை சிஸ்டர், நீங்க வந்து கிளையண்ட்னு சொல்றதும் கஸ்டமர் சொல்றது, நீங்க நிறைய பில்டர்ஸ்க்கு ஒர்க் பண்றீங்கல்ல. ஓகே, அவங்களும் வந்து பில்டர்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு இந்த தொழில தெரியும். எல்லா விதமான ப்ரொஃபஷனல் உள்ள வந்தாங்கனாலே இது ஏன் பண்ணிருக்கோங்கறத அவங்கனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, சோ அவங்க வந்து எங்கிட்ட क्वेश्चन கேக்குறதுக்கு பதிலா எனக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்கணும் தான் நாங்க வர்க் பண்ணுவோம். இந்த பில்டிங் ஓனர் வந்து NRI, அவர் வந்து யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. டிசைனு அவங்க வீட்டுக்காரம்மான்னு வச்சுக்கோங்களேன், ஒய்ஃப், அவங்க 3 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா? இது போடுறதுக்கு வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா அப்படின்ட்டு அந்த டிஸ்கஷனில் நீங்கள் எப்போவாது சிக்கி இருக்கீங்களா? இல்லை, இங்கே சிக்கியிருக்கோம். Tell me the truth. இங்கே சிக்கியிருக்கோம் இன் தி சென்ஸ், எப்படி சொல்கிறது, NRI கிளைண்ட்னாலே உங்களுக்கு தெரியும், அவங்கனால இங்கே வந்து ஃபுல்லாக இருக்க முடியாது. அவங்கனால ஒரு மெட்டீரியலை ஃபீல் பண்ண முடியாது, கலர்ஸை வியூ பண்ண முடியாது. நம்ம என்னதான் மொபைலில் காட்டினாலும் வீடியோ காலில் காட்டினாலும் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. லைக் அவங்களோட பிரதர், சார், மேடம், நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு எங்களுக்குள்ளார. இது மாற்றலாமா, அது பண்ணலாமா, இது பெட்டராக இருக்குமா, இதை விட இது பெட்டராக இருக்குமா, எங்களுக்கு சொல்லுங்க, டிஸ்கஷன் சொல்லுங்க. ஈவன் நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பண்ணதோட அவுட்புட் தான் இப்ப நீங்க பாக்குறது. எண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்க சொல்லணும் இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இப்பவே நான் பாக்குறப்ப ரெகுலர் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த இது இல்லாம இது வந்து இந்த கான்டெம்பரரியும் இருக்கு, ப்ளஸ் அந்த ட்ரெடிஷ்னலாகவும் நீங்கள் ஒரு சில விஷயத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் அந்த லக்ஸுரி ஃபீல் வருது. நீங்கள் சொன்னீங்க அது வால்பேப்பர், ஜஸ்ட் வால்பேப்பர்னு, அந்த வால்பேப்பரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது வந்து ஒரு கொரியன் இம்போர்ட்டட் வால்பேப்பர். எக்ஸாக்ட்லி. நான் ஏன் அதை நான் திரும்ப கேட்குறேன்னா, எனக்கு அந்த இடத்த தொட்டு பார்க்குறப்ப நான் ரெகுலர் வால்பேப்பர் பார்க்குறேன்ல, அதோட திக்னஸ் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் வேற மாதிரி இருக்கு. இந்த ஃபீல் எல்லாம் வந்து ஒரு NRI கிளைண்ட்னால அங்கே உட்காந்துட்டு பண்ண முடியாது. ஓகே, இது அவங்க கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. கொரியன் இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸ் நம்ம வெண்டார் கிட்ட சொல்லி. ஓகே, அவங்க அதை நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க நம்ம இங்க பாக்குற டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் விட அவங்க அங்க பார்த்தது எல்லாமே அட்வான்ஸ்டு. ஓகே, ஸோ அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 50 to 70% மேட்ச் பண்ணி கொடுக்கணும். சூப்பர். அதுக்காக தான் நம்மளை பிக் பண்றாங்க. கரெக்ட். ஸோ அந்த எஃபர்ட் அந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்தாதான் நாங்க இது பண்ண முடியும். மோர் ஓவர் டைரக்டா பார்க்குற கிளைண்ட்ஸை விட எங்களுக்கு இந்த மாதிரி கிளைண்ட்ஸை நாங்கள் டேக்கிள் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். NRIs. ஓகே, நீங்கள் சொன்னீங்க ஆல்மோஸ்ட் பயங்கர டிஸ்கஷன் இருந்துச்சு, லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. எவ்வளோ மாதம் எடுத்துக்கிட்டீங்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு? இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நவம்பர் ஒரு அக்டோபர் எண்டில் கொடுத்தாங்க. ஓகே, அக்டோபர் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஆன் அண்ட் ஆஃப் இருந்தது. ஓகே, ஏன்னா சிவில் ஒர்க் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் தான் எங்ககிட்ட எப்போவுமே அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ எடுத்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஜான்வரியில் இவங்க ஃபங்க்ஷன் வச்சாங்க, சாரி டிசம்பரில் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அதுக்குள்ளார நாங்க ஒரு 90% முடிச்சிட்டோம். இட்ஸ் பாசிபிள் within a month. within a monthங்கிறது இருந்தது. 45 days to 60 days நாங்க டைம் எடுத்துக்கிட்டோம். It's enough for this. We done it. It's not enough actually. நாங்க அதை பண்ணோம். ஓகே, ஏன்னா எங்களுக்கான கொடுத்த டைம் கம்மி, பண்ணி கொடுக்கணுங்கிற ப்ரெஷர். எண்ட் ஆஃப் தி டே நாங்க பண்ணோம். பட் அந்த 10%, அதுக்கப்புறம் அந்த 10% எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 days எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. டைம் இருந்தது. பட் ஆனா அந்த டே வந்து ஓப்பனிங் டேல வந்து ஒரு விதமான ஃபினிஷ் பண்ணி கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப டாஸ்க் தான். அதை பண்ணி கொடுத்துடணும்ல, அப்பதானே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. லைக் யாரு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க,
வந்தவங்க எல்லாருமே வந்து இதுக்கான ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தாங்க. ஓகே, எங்களோட ஃபீல்டுல அப்ரிசியேஷன் ரியலி மேட்டர்ஸ்ங்க. கன்ஃபார்ம். நாட் ஒன்லி யுவர் ஃபீல்ட், எல்லா ஃபீல்டுமே வந்து அந்த அப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ஒரு பூஸ்ட் தானே. கண்டிப்பா இன்னைக்கு யூஸ் பண்றதை விட ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் கூட இருக்கட்டுமே, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும்ல இது இதுக்காக யூஸ் பண்றப்ப நல்லா இருந்துச்சு. அப்படி இந்த வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து லாங் டேர்முக்காக ரெடி பண்ணிருக்கீங்களா? இப்போ இல்ல ஒரு காலங்கள் கடந்தாலும் இது வந்து கண்டிப்பா இந்த இடம்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ நினைச்சீங்க? நிறைய விஷயங்கள் இது எல்லாமே லாங் டேர்முக்காக இது பண்ணதான். இங்க ஸ்பேஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணல. எல்லா ஸ்பேஸும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் முதல்ல இந்த கிச்சன்ல எல்லாம் பயங்கர டிஸ்கஷனுங்க. அப்படியா? ஆமா, மேடம் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து நாங்க அங்க பண்ணிட்டு அவங்களும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய ரெஃபரன்சஸ் எங்களுக்கு ஆக்சுவலா வந்தவனே பார்த்தேன். அவங்களே ஹோம் டெக்கர் நம்ம வீட்டை ரெடி பண்ணப்போ இது இங்க இருக்கணும் இது இங்க இருக்கணும்னு அவங்க அவ்வளோ இதா ஈகரா வர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஹோம் டெக்கர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, தென் யூ கான்ட் டு எனிதிங்ல, நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து இங்க நம்ம இது ஒரு ஷூட் எடுக்கிறோங்கிறதுக்காக அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. லைக் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணாங்க. எல்லா வீடியோஸ் பார்த்ததை விட இங்க வந்து அந்த ஹோம் டெக்கர் நீங்க நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளோட ஒர்க்ஸ் நீங்க கேட்டீங்க இல்லையா, என்ன வந்து நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும். என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எலிவேட் பண்ணி கேட்கும். இந்த இடம் என்ன இடம்? இது வந்து ஒரு சின்ன, இது அவங்க சொன்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இது ஒரு சின்ன பேண்ட்ரி. ஓகே, ஓகேங்களா, மினி பேண்ட்ரி. ஓகே, அவங்க இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணனும். இங்க சொன்ன கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு காஃபி மேக்கர் வேணும். ஓகே, நாங்க உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகே, அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ். ஃப்ரெஞ்ச் விண்டோ. இங்க வந்து வியூ பார்க்கிறது. ஆக்சுவலி அங்க ஒரு வாட்டர் ஃபால் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இனிதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பேஸ்னு வெச்சுக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு ஒரு காஃபி ஈவினிங் காஃபி குடிக்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு லாங் அவங்க ஹவுஸ் வார்மிங்க்கு வச்சிருந்தாங்க. அது இங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான பிளேஸுங்க. இந்த டைனிங் போர்ஷன் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல். எப்படி ஃப்ரேம் வச்சாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ கிளாஸ். இந்த ஃப்ரேமா இருக்கட்டும், இந்த டேபிளா இருக்கட்டும், இது எப்படி என்ன இதோட கான்செப்ட் சொல்லுங்க. அகெயின் இதெல்லாம் இந்த வீடை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எல்லா ஃபர்னிச்சர்லேருந்து பெயிண்டிங்ஸ்லேருந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையிலையும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா நான் இதை சொல்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்தப்பவே வந்து அடுத்து காட்டை வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே சார் சொல்லிட்டாரு, இது வந்து நான் கொரியா போயிருந்தப்போ அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தப்போ இந்த இம்ப்ரெஸ் ஆனது அப்படியே பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு அப்பவே சொல்லிட்டாரு. அந்த ஸ்டோரி வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. அது வந்து காட்டுக்கு மேல இருக்கிறது ஸ்டோரியோட மேடமோட ஸ்டோரி. இதையும் கேட்டுருவோம். சொல்லுங்க, இந்த ஸ்டோரி என்ன? இந்த டைனிங் டேபிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷனல் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். மேடமோட அப்பா வந்து அவங்க பிறந்த போது வாங்கின டீக் இது. மேடமோட பிறந்த போது வாங்கின டீக் இது மரம். மேடம் பிறந்தப்போ நட்டு வச்சது. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க இறக்கும் போது மேடம் கிட்ட சொன்னது, இந்த ஃபர்னிச்சர் இந்த தேக்க வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதாவது மரத்தை வெட்டி பயன்படுத்தணும்ட்டு. அவரோட ஞாபகார்த்தமா அவங்க இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இதை செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் அவங்க இங்க உட்காந்து சாப்பிடும் போது அவங்க அப்பா இதுல இருப்பாரு. அது ஒரு டச் அண்ட் ஃபீல். இது அப்போ அவங்களோட வயசும் இதுவும் ஒரே இது இருக்குல்ல, அந்த டிராவல். அப்பா இல்லனாலும் அப்பாவோட ஃபீலிங் இருக்கு. சூப்பர். அந்த அஃபெக்ஷன் இருக்கு. சோ இது வந்து ஒரு இமோஷனல் டைனிங் டேபிள். எங்களுக்குமே இது டச்ட். அதை எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சேர்ஸ் ஒரு எப்பவுமே வந்து நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் உட்டன் இருந்துச்சுன்னா உட்டன் சேர் போடுவாங்க. இது வந்து ரெகுலரா இருக்கும், இல்லைன்னா ஒயிட் கலர் தீம் போடுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாம ஒரு குஷன் டைப் சேர், ஒரு கலரே டிஃபரெண்டா இருக்கு. இது கேப்பிங்னு தெரியும் ஷான். இது கேப்பிங். இதோட டச் வந்து உங்களுக்கு இங்க இருக்கும். ஓகே, அந்த கிரேவும் இதையும் மேட்ச் பண்ணிருக்கோம். இதையும் மேட்ச் பண்ணி, இல்லனா அது தனியா தெரியும் ஷான். ஓகே. அதுக்கு நான் அப்புறம் வரேன். அதுக்கு ஒரு டீடைலிங். ஓகே, அதாவது நம்ம வாஷ் ஏரியாவும் இதுவும் வந்து ஒரு இத முடிச்சலாம் ஷான். இது ஒன்னு கேட்டிங்களே, இதுக்கு என்ன நான் ஸ்டோரியே சொல்லலையே. எஸ், இதே சொல்லிருங்க. இந்த ஃப்ரேமிங் எதுக்காக 3 ஃப்ரேம்? அதுவும் இந்த ஃப்ரேம் வந்து ஹேண்ட் பிக்டா இருக்கு, ஹேண்ட்ல யாரோ வரைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் ஷான். மேடம் அகைன் மேடமோட ஸ்டோரி தான். அவங்களே வரைஞ்சது. அவங்க வரைஞ்சதுல அவங்க ஃப்ரெண்ட் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவங்களுக்காக கொடுக்குற கிஃப்ட் இது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க இதுல ஹேங் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இவங்களோட அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீங்க பார்க்கலாம்.
சூப்பர். எவ்ரி டைம் அவங்கள பார்க்கும்போது இந்த ஒரு பிக் கொடுப்பாங்களாம். இது வாஷ் பேஷன். ஓகே. ஆப்வியஸா இந்த இடம் வந்து உங்களுக்கு சின்னது. நீங்க நம்ம வீடியோஸ்ல பார்த்தம்போதே தெரியும் இது வந்து ரொம்ப குட்டி. அப்ப இந்த குட்டியா இருக்கும்போது இங்க ஹேண்ட் வாஷ் பண்ணா செஞ்சா எல்லாமே ஸ்பில் ஆகும் உங்களுக்கு. வெளியே தெரிக்கும், ஸ்பில் ஆகும். இங்க வேற எந்த மெட்டீரியல் போட்டாலும் நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்காது. இது ஒரு ஏசிபி ஷீட் தான் இங்க போட்டிருக்கோம். ஓ, இது வால் இல்ல, ஷீட் இது. ஆமா, இங்க வந்து பேனலிங் பண்ணி நாங்க ஒரு ஷீட் போட்டிருக்கோம். சிவில் வர்க் கிடையாது. கிடையாது. இது சிவில் வர்க் இல்ல. இது எதுவுமே சிவில் வர்க் இல்ல. இது சிவில் வர்க் கிடையாது. அந்த வால் வரைக்கும் தான் ஷான் இருந்தது. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுல வந்து ஏசிபி ஷீட் கொடுத்துருக்கோம். இந்த ஏசிபி உங்களுக்கு கொடுத்தோம்னா இது வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு. சோ நம்ம ஒண்ணுமே ஆகாது. கிரே தீம்ல நாங்க கொண்டு போகணும்னு ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்தோம். பட் இந்த இடத்துல அது அமைஞ்சது. இதோட கலர் மேட்ச் பண்ணி இங்க ஒரு சேர்ஸ் போட்டோம். அதோட சேர்த்து இந்த மூணு லைட். ஆமாங்க ஷான், இதெல்லாம் ரொம்ப ப்ளீசிங்கான பிளேஸ் நம்மளுக்கு. இந்த இடத்துல நீங்க இப்படி ஃப்ரேம் வச்சா நீங்க ஒரு அந்த இடத்துல இல்லீங்களே, இந்த இடத்துல இப்படி நிக்கிறப்ப Thank you. அந்த ஃபீலே இருக்குல்ல. இது வந்து எப்படி பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் தானே. இப்படியே டேபிள் தான் இங்க இருக்காங்க. திடீர்னு நம்ம சர்வ் பண்ணோம். சர்விங் டேபிள், பிரேக்ஃபாஸ்ட் டேபிள், காசிப்பிங் டேபிள், whatever. ஓகே, இப்படியும் சாப்பிட்டுக்கலாம். ஆள் பற்றாக்குறையப்ப சேர் அப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து வெறும் கான்கிரீட் மட்டும் போட்டிருந்தாங்க ஷான். ஓகே. மத்தபடி நம்ம பில் பண்ணது எல்லாமே இங்க நம்மளோட இன்டீரியர் தேவையான மாதிரி. அகைன் நானே சொல்றேன், இந்த ஒட்டுமொத்த வீட்லயும் இந்த கிச்சன் வேற மாதிரி இருக்கு. இது என்ன கலர்? வெல்கம் டு தி ஹாட் பிளேஸ் ஆஃப் தி ஹாட் பிளேஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஹாட் பிளேஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஹாட் இல்ல, ஹாட். ஹாட். சோ நீங்க தான் சொல்லணும் எவ்வளவு கிச்சன்ஸ் பாத்திருப்பீங்க. இந்த கிச்சன் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இந்த கிச்சன் வந்து ஒரு பிரெஞ்சு டைப் கலர்ல. இது எக்ஸாக்ட்லி பிரெஞ்சு கலர் தீம். இந்த கிரீன் வந்து நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு கூல். இது வந்து நீங்க யாரு எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த கிரீன் இருந்துச்சுன்னா அப்படியே அமைதியா இருந்துடுவாங்க. அது இந்த மாதிரியான கிச்சனுக்கு நீங்க இப்போ போட்டது எப்படி சூஸ் பண்ணீங்க? இது பாத்தீங்கன்னா நீங்களே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே டியூவல் கலர்ஸ் இருக்கும். கரெக்ட். பட் இந்த கிச்சனுக்கு நாங்க ப்ரிஃபர் பண்ணது ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர் தான். ஓகே. ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கணுங்கிறது தான் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இது ட்ரீம் கிச்சன். ஸோ இந்த இடம் அவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ். ஆக்சுவலி ட்ரீம் கிச்சனுக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஹாலுக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஹால் இதுவும் வந்து சேம் ஸ்பேஸ். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேரலல் கிச்சனாவும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு கம்ப்ளீட் கிச்சனாவும் எடுத்துக்கலாம், ஒரு ஐலாண்ட் கிச்சனாவும் எடுத்துக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு நிற்கும் போது இந்த மூவிங் ஸ்பேஸுமே உங்களுக்கு ஆப்டா இருக்கும். ஒரு 2 பேர் நிக்கறாங்க, பேக் டு பேக் நிக்கறாங்கனாலும் கூட உங்களால ஈஸியா அகாமடேட். நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ட்ரெடிஷனல் கிச்சன் ஒரு சைடு வந்து ஐலாண்ட் கிச்சன் வந்து இருக்கும், இல்லனா ட்ரெடிஷனல் கிச்சன் இருக்கும். ஏதோ ஒன்னு தான் இருக்கும். பட் நீங்க எதுக்கு ரெண்டுமே நீங்க parallel வச்சிருக்கீங்க? ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சது. நமக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, இங்க ஒரு ரெக்வயர்மென்ட் சொன்னாங்க. சோ இதெல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணும்போது நல்லா இருந்தது. சூப்பர். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. இது ஐலாண்ட் கிச்சன்ல இண்டக்ஷன். இண்டக்ஷன் இங்க கொடுத்திருக்கோம். இங்க 2 பேர் கூட இங்க இண்டக்ஷன்ல வர்க் பண்ணும்போது 2 பேர் உட்கார்ந்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணலாம், சாப்பிங் பண்ணலாம், எனிதிங். ஈவன் அங்க என்ன ஸ்பேஸ் இருக்கோ ஷான், அதே ஸ்பேஸ் தான் இங்கயும். சோ நீங்க ரவுண்ட் தி வே நீங்க ஈஸியா டிராவல் பண்ண முடியும். இங்க வந்து ஒரு சேர் போடுறீங்க அப்படின்னா இது ஒரு கம்ஃபர்ட்டிங் ஸ்பேஸ் உங்களுக்கு. ஓகே ஓகே. போடுறீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சைடு வந்து நீங்க பண்ணும்போது இங்க ஒரு அவன் வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இங்க இண்டக்ஷன் இருக்கும்போது இங்க ஒரு அவன் இருக்கு. ஓ இந்த சைடு அவன் இருக்கு. அவன் இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸ்பேஸ் அந்த மாதிரி அமைஞ்சது. அவன் இருக்கு. இது வந்து வெஜிடபிள் விக்கர் பாஸ்கெட். இங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றாங்கன்னா இங்க எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. நீங்க இது வந்து எல்லாமே இந்த பிஸ்தா கிரீன், பிரெஞ்ச் கலர் கிரீன் கொடுத்துருக்கீங்க. பட் இது இந்த லோவர்ஸ் மட்டும் ஏன் உடன் போயிருக்கு? நம்மளோட பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது இல்ல, அது வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணலாம். இந்த சின்ன டச் இருக்கு. ஆமா.